அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கரிமச் சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்கள் பார்ட் 2 பார்க்குறோம். பகுதி 2 பார்த்துருக்கோம். பகுதி 1க்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மாற்றியம்னா என்னன்னு பார்க்குறோம். ரெமூவ் பண்ணிக்கலாம். மாற்றியம் என்பது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடுடைய வெவ்வேறு அமைப்பு வாய்ப்பாடு மற்றும் வெவ்வேறு இயற்பு மற்றும் வேதி பண்புகளை கொண்டுள்ள கரிமச் சேர்மங்களை நாம் மாற்றியங்கள்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வு வந்து மாற்றியம், ஐசோமெரிசம் சொல்கிறோம். இப்போ ஐசோமெரிசம்னாலே நமக்கு தெரிய வேண்டியது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கணும். இந்த ஐசோமெரிசத்தினுடைய வகைகள் பார்த்துருக்கோம். அதில் உள்ள பிணைப்பு இணைவு மாறுபட்டிருந்தால் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, ஆனால் அந்த மூலக்கூறில் உள்ள அணுக்களிடையே பிணைப்பு இணைப்பு மாறுபட்டிருந்தால் அந்த மாற்றத்தை நாம் கட்டமைப்பு மாற்றின்னு சொல்கிறோம். கட்டமைப்பு மாற்றியம் இது ஒரு வகை. இரண்டாவது வகை என்னன்னு பார்த்தோம்னா முப்பரிமாண மாற்றியம். முப்பரிமாண மாற்றியம்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம். கட்டமைப்பு மாற்றியம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் சொல்கிறோம். இந்த கட்டமைப்பு மாற்றத்தை எவ்வாறு புரிஞ்சிக்கலான்னு இப்போ பாருங்கள். இந்த மூலக்கூறை பார்க்குறோம். இந்த மூலக்கூறில் கருப்பாக இருப்பது வந்து கார்பன், வெள்ளையாக இருக்கிறது ஹைட்ரஜன், ரெட்டாக இருக்கிறது சிவப்பாக இருக்கிறது ஆக்சிஜன். ஸோ இந்த மூலக்கூறில் உள்ள ஃபஸ்ட்டு இந்த தொகுதியை பார்த்தோம்னா இந்த தொகுதி CH3 கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு 3 இருக்குது. இந்த தொகுதி பார்க்குறோம் கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு 2, கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு 1, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பிணைப்பு 1. ஸோ இது வந்து எத்தனால் மூலக்கூறு நம்மளுக்கு போட்டிருக்கோம். இதில் ஒரு பிணைப்புகளை பார்த்துட்டிங்க. இதிலே மூலக்கூறு வாய்ப்பாடு தான், ஆனால் வேறு அமைப்பு நாம் எழுதுகிறோம், வேறு பிணைப்பு. ஸோ பிணைப்பு வந்து முறிவுபடுதுங்க. ஸோ இந்த அமைப்பு பாருங்கள். அதுவே 2 கார்பன் 1 ஆக்சிஜன் 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இந்த தொகுதியில் CH3 இருக்குது, கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு 3 இருக்குது. அடுத்து கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பு, அடுத்ததாக ஆக்சிஜன் கார்பன் பிணைப்பு, கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு 3 இருக்குது. ஸோ இங்கே உள்ள அணுக்கள் எண்ணிக்கை மாறல, மூலக்கூறு வாய்ப்பாடு மாறுபடல, ஆனால் பிணைப்பு இணைப்பு மட்டும் மாறுபட்டிருக்கு. பிணைப்பு இணைப்புனா இங்கிலீஷில் பாண்ட் கனெக்டிவிட்டி ஆர் பாண்ட் பேட்டர்ன் மட்டும் மாறி இருக்குது. ஸோ அந்த பாண்ட் பேட்டர்ன் மாறுறதால வரக்கூடிய மாற்றம் தான் வந்து கட்டமைப்பு மாற்றியம். பிணைப்பு இணைப்பில் மாறுபட்டிருந்தால் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான் இருக்குது, ஆனால் பிணைப்பு இணைப்பு மாறுபடுவதால் வரக்கூடிய மாற்றியம் கட்டமைப்பு மாற்றியம். ஸோ அந்த கட்டமைப்பு மாற்றத்தை நம்ம பகுதி 1ல் பார்த்துருக்கோம். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த கட்டமைப்பு மாற்றத்தோட வகைகளை நாம் ரீகால் பண்ணிக்கலாம். 1 சங்கிலி தொடர் மாற்றியம், 2வது இடமாற்றியம் பொசிஷனல் ஐசோமெரிசம், 3வது வினை செயல் தொகுதி மாற்றியம், 4வது இணை மாற்றியம் மெட்டாமெரிசம், 5 இயங்கு சமநிலை மாற்றியம் டாட்டாமெரிசம், 6 வளைய சங்கிலி மாற்றியம், ஸோ இந்த 6 வகைகளை உதாரணத்துடன் நாம் பகுதி 1 வீடியோவில் விளக்கியிருக்கோம். இப்போ இந்த பகுதியில் நாம் முப்பரிமாண மாற்றியங்களை பற்றி பார்க்க போகிறோம். முப்பரிமாண மாற்றியங்களோட வரையறை சொல்கிறோம் பாருங்கள். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும், ஆனால் முப்பரிமாணங்களில் அணுக்கள் அல்லது தொகுதியினுடைய இட அமைவு மாறுபட்டிருக்கும்.
நல்லா புரிஞ்சிடும். முப்பரிமாண வெளியில் அணுக்கள் அல்லது தொகுதியினுடைய இட அமைப்பு மாறுபடுவதால் உருவாக்கக்கூடிய மாற்றியம் முப்பரிமாண மாற்றியம். இங்கே குறிப்பு ஒன்று, பிணைப்பு இணைப்பில் வந்து மாறுபாடு இருக்காது. ஒரே பிணைப்பு ஒரே பிணைப்பு அமைவு இருக்கும், அது பிணைப்பு இணைப்புன்னு சொல்லலாம். எது மாறுபட்டிருக்குன்னா அணு அல்லது தொகுதியினுடைய இடம் மாறுபட்டிருக்கும். அணுக்கள் அல்லது தொகுதிகளின் இடம் மாறுபட்டிருக்கும். எங்கே மாறுபட்டிருக்குன்னா 3D ஸ்பேஸ், முப்பரிமாண வெளியில் மாறுபட்டிருக்கும். ஸோ இந்த முப்பரிமாண வெளியில் அணு மற்றும் தொகுதியினுடைய இடம் மாறுபடுவதால் உருவாக்கக்கூடிய மாற்றியம் முப்பரிமாண மாற்றியம். இதுக்கான உதாரணம் ஒன்று பார்க்கலாம். இது ஒரு முப்பரிமாண அமைப்பு. இந்த முப்பரிமாண அமைப்பை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பக்கத்துலேருந்து பார்க்குறீங்க. பார்க்கும்போது ஆரஞ்சு குரூப் மேலேயும் வெள்ளை குரூப் கீழேயும் இருக்குது. அடுத்தது ரெட் குரூப் உங்களுக்கு ரைட்லேயும் க்ரீன் குரூப் லெஃப்ட்லேயும் இருக்குது. ஸோ இது ஒரு முப்பரிமாண அமைப்பு. இதுவே முப்பரிமாண அமைப்பு இப்போ பார்க்குறீங்க. இங்கே பிணைப்பு மாறுபடலை. இங்கே இருக்கிற 4 பிணைப்புகள் மாறுபடலை. பிணைப்பு இணைவு அப்படியே தான் இருக்குது. ஒரு வெள்ளை பிணைப்பு, ஒரு ஆரஞ்சு பிணைப்பு, ஒரு ரெட் பிணைப்பு, ஒரு பச்சை பிணைப்பு மாறுபடலை. ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வலதுபுறம் ரெட் இருந்தது, இப்போ வலதுபுறம் க்ரீன் இருக்குது. ஸோ வேறுபட்ட முப்பரிமாண அமைப்புகள் இருக்குது. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு, பிணைப்பு அமைவு மாறுபடலை, ஆனால் வேறுபட்ட முப்பரிமாண அமைப்புகள் காணப்படுது. எதால் காணப்படுதுன்னா அணு அல்லது தொகுதிகளால் மாறுபடுது. ஸோ இப்படி மாறுபடுற அந்த சேர்மங்களை நம்ம முப்பரிமாண மாற்றியங்கள்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வு வந்து முப்பரிமாண மாற்றியம். இங்கிலீஷில் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸ்டீரியோ ஐசோமெரிசம் சொல்கிறோம். அடுத்ததாக ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நான் பார்க்குறோம். முப்பரிமாண வேதியியல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு மூலக்கூறின் முப்பரிமாண அமைப்பை பற்றியும் அதில் அணுக்கள் அல்லது தொகுதிகள் எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பற்றியும் இதனால் ஏற்படும் வேதி விளைவுகளை பற்றியும் கற்று அறியக்கூடிய ஒரு வேதியியல் பிரிவு தான் முப்பரிமாண வேதியியல். வேதியியல் ஒரு பிரிவு, இங்கிலீஷில் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இது பல்வேறு வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்ததாக இயற்கை தொகுப்பு செயல்பாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மருந்துகள் தயாரிப்பில் அதனுடைய தொகுப்பு வினைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்ததாக நான் பார்க்க போகிறது முப்பரிமாண மாற்றத்தோட வகைகளை பார்க்குறோம். முப்பரிமாண மாற்றம் வந்து அணுக்கள் மற்றும் தொகுதியினுடைய முப்பரிமாண அமைவிடத்தினுடைய தன்மையை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வச அமைப்பு மாற்றியம். இங்கிலீஷில் கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம். இரண்டாவது புறவெளி அமைப்பு மாற்றியம். இதுக்கு இங்கிலீஷில் கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். இது கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம். இது எளிமையாக சொல்லணும்னா
வச அமைப்பு ஐசோமெரிசம் எதில் வரும்னா அல்கேன்கள் இருக்கும். கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு சுழற்சியால் ஏற்படும் பல்வேறு முப்பரிமாண அமைப்புகள் தான் நம்ம வச அமைப்புகள்னு சொல்கிறோம். கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு சுழற்சி இருக்கும். ஆல்கேன்கள் சைக்ளோ ஆல்கேன்களில் அது காணப்படும், வலை ஆல்கேன்கள் காணப்படும். புறவெளி மாற்றியம்னு பார்த்தோம்னா இது எதால் உருவாகும்னா 2 காரணங்களால் உருவாகும். ஒன்று ஆடிபிம்ப மேற்பொருந்தா தன்மை, இரண்டாவது சகப்பிணைப்பு சுழற்சி தடை. இங்கே பாருங்கள், வச அமைப்புனா நான் சொல்லியிருக்கோம். ஆல்கேன்களில் 2க்கு மேற்பட்ட கார்பன் இருக்கிற சேர்மங்களில் கார்பன் கார்பனேட் சுழற்சிகள் ஏற்படும். இந்த சுழற்சியால் தோன்றக்கூடிய எண்ணில் அடங்காத முப்பரிமாண அமைப்பை நாம் வச அமைப்புகள்னு சொல்கிறோம். இந்த வச அமைப்புகளை ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிக்க இயலாது. ஸோ அடுத்தது புறவெளி அமைப்புனா நம்ம பார்க்குறோம். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும். புறவெளிகளில் அணுக்கள் அணு தொகுதியினுடைய அமைவிடம் மாறுபட்டிருக்கும். அடுத்ததாக இந்த புறவெளி அமைப்பு மாற்றியம் எதால் உருவாகுனா ஒரு மூலக்கூறு அதன் ஆடிபிம்பத்துடன் மேற்பொருந்தாத தன்மையினால் உருவாகும். அடுத்ததாக ஒரு மூலக்கூறில் சகப்பிணைப்பினோட சுழற்சி தடைப்பட்டிருந்தால் புறவெளி அமைப்பு மாற்றியம் உருவாகும். இதை நாம் இதன் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆடிபிம்பம் மேற்பொருந்தாத தன்மை எதில் இருக்குன்னா ஒளி சுழற்சி மாற்றின்னு சொல்கிறோம். அதை சகப்பிணைப்பு சுழற்சி ஏற்படக்கூடிய புறவெளி மாற்றியம் வடிவ மாற்றியம். ஒளி சுழற்சி மாற்றியம் வடிவ மாற்றின்னு புறவெளி மாற்றத்தை 2 வகையாக மேலும் பிரிக்கிறோம். ஒளி சுழற்சி மாற்றினா ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், வடிவ மாற்றினா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஸோ முப்பரிமாண மாற்றியத்தோட வகைகள் பார்க்குறோம். இப்போது வச அமைப்பு மாற்றியம், புறவெளி மாற்றியம். புறவெளி மாற்றியத்தை மேலும் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒளி சுழற்சி மாற்றியம், வடிவ மாற்றியம். ஃபஸ்ட்டு நாம் வச அமைப்பு மாற்றியத்தை பார்க்கலாம். வச அமைப்பு மாற்றியம் இல்லை வச அமைப்புகள்னு சொல்லலாம். கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம், அதர்வைஸ் ரொட்டேஷனல் ஐசோமெரிசம் சொல்லலாம். இது எதால் உருவாகும்னா கார்பன் கார்பன் சுழற்சியால் உருவாகும். கார்பன் கார்பன் சுழற்சியால் உருவாகும். இந்த சுழற்சி எதில் இருக்குன்னா ஒன்று ஆல்கேன்கள் இருக்கும். ஆல்கேன்கள் நிறைவுற்ற சேர்மம். இதனோட ஃபார்முலா CnH2n+2. இரண்டாவது வளைய ஆல்கேன்களில் காணப்படும். இதனோட ஃபார்முலா CnH2n. ஸோ இந்த கார்பன் கார்பன் சுழற்சியால் ஏற்படுற எண்ணில் அடங்காத முப்பரிமாண அமைப்பை தான் நாம் வச அமைப்புகள் சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம். இதுக்கு முதல் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறேன். ஈத்தேன் பார்த்தோம்னா C2H6. ஸோ இதில் 2 CH3 குரூப் இருக்குது. இதனோட எண்ணக்கலப்பு அல்கேன் சொல்லிட்டாவே எண்ணக்கலப்பு sp3. அதாவது சிக்மா பிணைப்பு மட்டும்தான் இருக்கும். அது ஒற்றை பிணைப்பு மட்டும் காணப்படும். இது ஒரு கார்பன், இங்கே 3 ஹைட்ரஜன்கள் இணைஞ்சிருக்கு. இது ஒரு கார்பன், இங்கே 3 ஹைட்ரஜன்கள் இணைஞ்சிருக்கு. கார்பன் கார்பனிடையே ஒற்றை பிணைப்பு இருக்குது. இப்போ வெப்ப ஆற்றலின் காரணமாக இப்படி உள்ள ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை நான் ஃபஸ்ட்டு எழுதி போட்டுறேன். இது ஒரு அமைப்பு. இது எப்படி எழுதலான்னா உங்கள் பக்கம் இருந்து பார்க்கும்போது இது முதல் கார்பன். ஸோ அந்த முதல் கார்பனை நான் ஒரு புள்ளியில் எழுதியிருக்கேன். இதில் 3 ஹைட்ரஜன்கள் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் மேல் நோக்கி இருக்குது.
மற்றொரு ஹைட்ரஜன் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்குது. இது மூணுத்தையும் பார்க்குறீங்க. இது முதல் கார்பனில் இருக்கிறது. ரெண்டாவது கார்பனை நான் போடணும். ஸோ எப்படி போடலான்னா, ரெண்டாவது கார்பனை வேறுபடுத்தி அறியறதுக்காக இது ஒரு வட்டமாக போட்டிருக்கேன். இது இரண்டாவது கார்பன். ஸோ இரண்டாவது கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருக்குது, அதை போடுறேன். இந்த ஹைட்ரஜனுக்கு பின்னாடி இந்த ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் ஃபஸ்ட்லேயே ஒரு ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். அடுத்ததாக இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜனுக்கு பின்னாடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் அது, இதுக்கு பின்னாடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இது இதனோட அமைப்பு. நியூமன் ப்ரொஜெக்ஷனில் எழுதியிருக்கோம். இது பேர் நியூமன் ப்ரொஜெக்ஷன். இதுவே நம்ம இப்படி சாய்வாகவும் பார்க்கலாம், இந்த பக்கத்துலேருந்து சாய்வாகவும் பார்க்கலாம். சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வியூவை பொறுத்து இருக்குது. இது ஒரு வச அமைப்பு. இந்த வச அமைப்பை நம்ம வந்து மறைத்தல் அமைப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் மறைச்சுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், வச அமைப்பை நான் விளக்குறோம் பாருங்கள். இது கார்பன் சுழற்சியால் அது எத்தனை டிகிரி வேணால் சொல்லலாம். நான் கொஞ்சமாக சொல்கிறேன். கார்பன் சுழற்சியால் இப்போ வேறொரு அமைப்பு வந்துடுது. இந்த ஹைட்ரஜன் மறைக்கலை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த மாதிரி கார்பன் சுழற்சியால் எண்ணில் அடங்காத புறவெளி அமைப்புகள் நம்மளுக்கு தோன்றும், உருவாகும். இந்த புறவெளி அமைப்புகளை தான் நம்ம வச அமைப்புகள்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான வச அமைப்புகள் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று எழுதியிருக்கோம். எதுனா மறைத்தல் அமைப்பு எழுதிட்டோம். இதுவே நம்ம ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன். 60 டிகிரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது 60 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் இடையே 0 டிகிரி இருக்குது. இப்போ 30 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டோம். 60 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், 60 டிகிரி ரொட்டேஷன். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கார்பன் புள்ளியில் வச்சுருக்கேன். இதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. அந்த 3 ஹைட்ரஜனும் இது போல் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் அமைஞ்சிருக்கு. இரண்டாவது ஹைட்ரஜனை இது கொஞ்சம் கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன். லென்த்தாக போடுறேன் புரியறதுக்காக. ஒரு நீளமான பிணைப்பில் போடுறேன். ஹச். ரெண்டாவது கார்பனை வட்டமாக போடுறோம். ரெண்டாவது கார்பன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த 2 ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. பெட்வீனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அது ஹைட்ரஜன். அதுபோல் இந்த 2 ஹைட்ரஜன் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்ததாக நடுவில் ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. மறுபடியும் தெளிவாக சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் போட்டுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன். பின்னாடி இருக்கிற ஹைட்ரஜன் பார்க்குறதுக்கு இந்த 2 ஹைட்ரஜன் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அடுத்ததாக இது 2த்துக்கு நடுவில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இது 2த்துக்கு நடுவில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது. இந்த அமைப்பு பேர் என்னன்னா எதிர் அமைப்பு. எதிர் வச அமைப்பு. ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் எதிர்க்க இருக்குது, இங்கே மறைச்சிட்டு இருக்குது. ஸோ மறைத்தல் அமைப்பு, எதிர் அமைப்பு. அடுத்ததாக மறுபடியும் ஒரு 60 டிகிரி சுற்றுறேன். மறுபடியும் ஒரு 60 டிகிரி சுற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா மறுபடியும் மறைத்தல் அமைப்பே கிடச்சிருக்கு. மறைத்தல் அமைப்பு 60 டிகிரி மறுபடியும் சுற்றுனதுக்கப்புறம் இது 60 டிகிரி. அடுத்து 60 டிகிரி சுற்றும் போது மறைத்தல் அமைப்பு கிடைக்குது. ஸோ இங்கே வந்து மீண்டும் ஒரு 60 டிகிரி சுற்றினா மறைத்தல் அமைப்பு வருது. ஸோ ஒரு மறைத்தல் அமைப்பு 60 டிகிரி சுற்றும்போது எதிர் அமைப்பு, எதிர் அமைப்பை சுற்றும்போது மறைத்தல் அமைப்பு கிடைக்குது. மறைத்தல் அமைப்பு இங்கிலீஷில் எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர். எதிர் அமைப்புக்கு வந்து ஸ்டாகர் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் இப்போ பார்த்துருக்கோம். ஈத்தேனில் இருக்கிற 2 முக்கியமான வச அமைப்புகள் மறைத்தல் அமைப்பு, மற்றொன்று எதிர் அமைப்பு. இது இல்லாமல் சாய்வு அமைப்புன்னு ஒன்று இருக்குது. சாய்வு அமைப்புன்னும் போது இந்த 60 டிகிரி சுற்றாமல்
60 டிகிரி லெஸ் தென் 60 டிகிரி கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ இங்கே பார்க்குறேன் மறைத்தல் இல்லாமல் ஹைட்ரஜன் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த அமைப்பு தான் நம்ம சாய்வு அமைப்புன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே முக்கியமானது 3 அமைப்பில் இருக்குது: மறைத்தல், எதிர் சாய்வு. இதனுடைய நிலைப்புத்தன்மை பார்க்குறோம். எதிர் அமைப்புன்னும் போது இந்த ஹைட்ரஜனுக்கு நேராக எந்த ஹைட்ரஜனும் இல்லை. ஸோ விலக்கு விசை இருக்காது. அதுமாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு நேராகவும் எந்த ஹைட்ரஜனும் இல்லை, விலக்கு விசை இருக்காது. மறைத்தல் அமைப்பில் பார்க்குறோம். இந்த ஹைட்ரஜன் நேராக இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஒன்று விலக்கி கொள்ளும். ஸோ இங்கே வந்து விலக்கு விசை காணப்படும், கொள்ளிட தடை இருக்கும். அப்போது இந்த மறைத்தல் விளைவில் ஆற்றல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர் அமைப்பில் ஆற்றல் குறைவாக இருக்கும். ஸோ எதிர் அமைப்பு அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. அடுத்ததாக சாய்வு அமைப்பு, கொஞ்சமும் டிகிரி சாய்ஞ்சிருக்கு. இது ஸ்கியூ ஃபார்ம் சொல்கிறோம். சாய்வு அமைப்பு நிலைப்புத்தன்மை ரொம்ப குறைவானது வந்து மறைத்தல் அமைப்புனா எக்லிப்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் வந்து வச அமைப்புகளை பற்றி பார்த்துருக்கோம். ஈத்தேனில் காணப்படும் வச அமைப்புகள். அடுத்ததாக உள்ள ஆற்றல் வேறுபாடு பார்க்கலாம். இது மறைத்தல், இது எதிர். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் ஆற்றல் வேறுபாடு 12.5 கிலோஜூல் மோல் -1 இருக்குது. ஸோ இது ஆற்றல் வேறுபாடு, இது ஆற்றல் வரிசை. இது ஆற்றல் வரைபடம் போடலை, ஆற்றல் வேறுபாடு மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச அமைப்புகளை விளக்கி சொல்லியிருக்கோம். கார்பன் ஒற்றை பிணைப்பு சுழற்சியால் ஏற்படும் எண்ணில் அடங்காத முப்பரிமாண அமைப்புகள் தான் வந்து வச அமைப்புகள். இதுவே சாகாஸ் ப்ரொஜெக்ஷன் எழுதலாம். இப்படி பார்க்குறோம், இந்த பக்கம் இருந்து பார்க்குறேன். இந்த பிணைப்பை வந்து ஒரு சாய்வாக போட்டிருக்கேன். கார்பன் பிணைப்பை சாய்வாக போடுறேன். இது இன்னொரு பிணைப்பு சாய்வாக போட்டிருக்கோம். இதில் ஒரு ஹைட்ரஜன் மேல் நோக்கி இருக்குது, இந்த ஹைட்ரஜன் மேல் நோக்கி இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜன்ஸ் பார்க்குறோம். ஒன்று கீழ் நோக்கி, இன்னொன்று கீழ் நோக்கி இருக்குது. இங்கேயும் வந்து ஒன்று கீழ் நோக்கி, ஒன்று கீழ் நோக்கி இருக்குது, இன்னொன்று கீழ் நோக்கி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மறைத்தல் அமைப்பு. இந்த ஹைட்ரஜன் இதை மறைச்சிக்கும், இந்த ஹைட்ரஜன் இதை மறைக்கும். இது மறைத்தல் அமைப்பு. இதை பார்க்குறோம். அதாவது இது 60 டிகிரி சுற்றினதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் கீழே இருக்குது. இந்த ஹைட்ரஜன் இது, இந்த ஹைட்ரஜன் இங்கே போடுறோம். அடுத்தது 2வது கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் மேலே இருக்குது. இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்குது, இந்த ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து மறைத்தல். இது எதிர். ஸோ இப்போ வச அமைப்புகளில் ஈத்தேனுடைய வச அமைப்பு பார்த்துருக்கோம். ஒன்று நியூமன்லேயும் பார்த்துருக்கோம், ஷாகாஸ்லேயும் பார்த்துருக்கோம். இதனோட நிலைப்புத்தன்மையை பார்த்து முடிச்சிருக்கோம். வச அமைப்புகள் வரையறை கேட்டாங்கன்னா எளிமையாக இதெல்லாம் கார்பன் ஒற்றை பிணைப்பு சுழற்சி ஏற்படுவதால் உருவாகும் எண்ணில் அடங்காத முப்பரிமாண அமைப்பு தான் நம்ம வந்து வச அமைப்புகள்னு சொல்கிறோம். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது புறவெளி
அமைப்பு மாற்றியம் பார்க்கலாம். கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம். இந்த கான்ஃபிகரேஷனல் ஐசோமெரிசம் எதால் வரும்னு நாம் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து சகப்பிணைப்பு சுழற்சி தடை இதால் உருவாகும். ரெண்டாவது ஆடிபிம்ப மேற்பொருந்தா தன்மை. இதால் உருவாக்கக்கூடியது தான் வந்து புறவெளி அமைப்பு மாற்றியம். அது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கும், அவனோட புறவெளி அமைப்பு வந்து மாறுபட்டிருக்கும். இதுதான் வந்து புறவெளி அமைப்பு மாற்றியங்கள். ஸோ இந்த நிகழ்வு வந்து புறவெளி அமைப்பு மாற்றியம்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சகப்பிணைப்பு சுழற்சியால் உருவாகும் மாற்றியம் எதுன்னு பார்த்தோம்னா வடிவ மாற்றியம். ஸோ ஒன்றுங்க எழுதுகிறேன், வடிவ மாற்றியம். இப்போ பார்க்க போகிறது வடிவ மாற்றியம் பார்க்குறோம். அதாவது ஒரு மூலக்கூறில் ஒரு கரிம மூலக்கூறு அல்லது ஒரு மூலக்கூறு வச்சுக்கலாம். ஒரு மூலக்கூறில் சகப்பிணைப்பு சுழற்சி தடையால் வெவ்வேறு புறவெளி அமைப்புகள் தோன்றும். இதுதான் நம்ம வந்து வடிவ மாற்றியம் சொல்கிறோம். வடிவ மாற்றியங்கள். இந்த நிகழ்வு வந்து வடிவ மாற்றியம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னா எதால் வருதுன்னா சகப்பிணைப்பு சுழற்சி தடையால் அணுக்கள் மற்றும் தொகுதிகள் முப்பரிமாண வெளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதால் வரதான் வந்து வடிவ மாற்றியம். அதை பார்க்கலாம். இப்போது இது பாருங்கள், கார்பன் கார்பன் சுழன்று கொண்டு இருக்குது. இந்த சுழற்சி எப்போ தடைபடும் அப்படின்றத சொல்கிறோம். சுழற்சி தடை எப்படி வருது, அதெல்லாம் எப்படி முப்பரிமாண அமைப்பில் அணுக்கள் தொகுதி ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கணும். சுழற்சி தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது 2 தொகுதிகள் நீக்கமடையுது. இப்படி 2 தொகுதி நீக்கமடைஞ்சால் இங்கே பை பிணைப்பு உருவாகும். அப்போ இங்கே பை பிணைப்பு உருவாயிருக்கு. இது ஒரு புதிய பிணைப்பு. பை பிணைப்பு உருவாயிடுச்சு. இப்போ சுழற்சி சுழல முடியாது, சுழற்சி தடைப்பட்டிருக்குது. சகப்பிணைப்பை பொறுத்து சுழற்சி தடைப்பட்டுருச்சு. இப்போ தடைப்படுவதால் இந்த தொகுதிகள் அல்லது அணுக்கள் முப்பரிமாண வெளியில் எங்கேயும் நகராது, இப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம உற்று பார்க்குறோம். உற்று பார்க்கும்போது 2 சிவப்பு தொகுதிகள் ஒரே திசையில் இருக்குது, 2 வெள்ளை தொகுதிகள் ஒரே திசையில் இருக்குது. ஸோ இது ஒரு அமைப்பு, இது ஒரு முப்பரிமாண அமைப்பு. ஆனால் இந்த சுழலும் போது இதுபோல் ஒரு அமைப்பு உருவாகலாம். இங்கே பாருங்கள், பிணைப்பு தன்மை மாறலை. முப்பரிமாண அமைப்பில் சிவப்பு சிவப்பு எதிராக இருக்குது, வெள்ளை வெள்ளை எதிராக இருக்குது. முன்னாடி பார்த்ததில் வந்து சிவப்பு சிவப்பு ஒரே திசையில் இருந்து, வெள்ளை வெள்ளை ஒரே திசையில் இருந்து. இதுதான் வந்து சகப்பிணைப்பு சுழற்சி தடையால் ஏற்படக்கூடிய 2 விதமான முப்பரிமாண அமைப்பு. ஸோ இந்த முப்பரிமாண அமைப்பை நாம் வடிவ மாற்றியங்கள்னு சொல்கிறோம். என்ன சொல்லணும்னா சகப்பிணைப்பு சுழற்சி தடையால் உருவாகும் மாற்றியங்கள் வடிவ மாற்றியங்கள். இந்த சகப்பிணைப்பு சுழற்சி தடை எதெல்லாம் ஏற்படும் பார்த்தோம்னா
கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருந்தால் சகப்பிணைப்பு சுழற்சி தடை ஏற்படும். கார்பன் நைட்ரஜன் இரட்டை பிணைப்பு இருந்தால் சுழற்சி தடை ஏற்படும். நைட்ரஜன் நைட்ரஜன் இரட்டை பிணைப்பு இருந்தால் சுழற்சி தடை ஏற்படும். பொதுவாக இரட்டை பிணைப்பு இருக்கும்போது சகப்பிணைப்பு சுழற்சி தடை ஏற்படும். அடுத்ததாக வளைய சேர்மங்கள் ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது, ஆனால் இந்த பிணைப்பு இந்த மாலிகுல் ரிஜிட்டாக இருக்குது. ஸோ இதால் சுழற்சி இருக்காது. இந்த சுழற்சி தடையால் மாற்றங்கள் வடிவ மாற்றங்கள் உருவாகும். வளைய புரோப்பேன், வளைய பியூட்டேன், வளைய பென்டேன் இதை பார்த்துருக்கோம். இதில் எல்லாத்துலேயும் வடிவ மாற்றங்கள் சாத்தியம். ஸோ இந்த வடிவ மாற்றம் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போது இது ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பால் வடிவ மாற்றம், அதாவது சுழற்சி தடைப்படும் போது இங்கே பை பிணைப்பு உருவாகும். ஒற்றை பிணைப்பு இருந்தால் சுழலும். இரட்டை பிணைப்பு உருவாயிடுச்சு. அப்போ இரட்டை பிணைப்பு உருவாகுதுன்னா இப்போ பார்க்குறோம் கார்பன் கார்பன் இப்படி இருக்குது. இது ஒரு தொகுதி ஏ பி, ஏ பி தொகுதி இருக்குது. சுழண்டு கொண்டே இருக்குது. பை பிணைப்பு உருவாகும். பை பிணைப்பு எப்படி உருவாகும்னா பக்கவாட்டில் மேற்பொருந்துதலாக உருவாகும். சிக்மா பிணைப்பு வந்து நேர்கோட்டில் மேற்பொருந்துதலாக உருது சிக்மா பிணைப்பு. sp2 இனக்கலப்பால் உருவாகக்கூடிய சிக்மா பிணைப்பு. இது பியால் உருவாகக்கூடிய பை பிணைப்பு. ஸோ இந்த பை பிணைப்பு பக்கவாட்டில் மேற்பொருந்தது. பக்கவாட்டில் மேற்பொருந்தும் போது இந்த அணுக்கள் வந்து குறிப்பிட்ட திசையில் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் அணுவை, இந்த மூலக்கூறுகளை ஒற்று பார்க்குறோம். மொத்த மூலக்கூறையும் ஒற்று பார்க்கும்போது இந்த ஏ இது ஏன்னு வச்சுக்க ரெட்டு, இப்போ பை பிணைப்பு உருவாயிடுச்சு. இந்த பை பிணைப்பு உருவானதுக்கப்புறம் ஏ எதிர் திசையில் இருக்குது. அடுத்ததாக பிபி எதிர் திசையில் இருக்குது. இது ஒரு அமைப்பு. அடுத்து ஒரு அமைப்பு சொல்கிறேன். ஏ ஒரே திசையில் இருக்குது. இந்த ஏ ஒரே திசையில் இருக்குது. பிபி ஒரே திசையில் இருக்குது. இப்படி பார்க்குறோம் மாலிகுலை. இப்போ நீங்கள் மாலிகுலை இப்படி பார்த்துட்ருக்கீங்க. பி ரெண்டு உங்களை நோக்கி இருக்குது, ஏ பின்னாடி இருக்குது, பிபியும் ஒரே திசையில் இருக்குது. ஸோ இவ்வாறு மாற்றம் ஏற்படுது. பிபி எதிரெதிரான திசையில் இருக்குது, ஏவும் எதிரெதிரான திசையில் இருக்குது. இது ஒரு வகையான அமைப்பு, புறவெளி அமைப்பு. இது ஒரு வகையான புறவெளி அமைப்பு. இந்த அமைப்பை ஃபஸ்ட்டு சொன்ன அமைப்பை வந்து சிஸ் அமைப்புன்னு சொல்கிறோம். ரெண்டாவது சொன்ன அமைப்பு வந்து டிரான்ஸ் அமைப்பு. ஸோ வடிவ மாற்றம் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை பொறுத்து வடிவ மாற்றம் எப்படி வரும்னா ஒன்று சிஸ்ஸாக இருக்கும், மற்றொன்று டிரான்ஸாக இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். இப்போது அது ஆல்கீன்னா கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கும். இதில் எப்படி மாற்றம் உருவாகுதுன்னு பார்க்கலாம். கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு போட்டுக்கிறோம். மொத்தம் மீதி 2 தொகுதி தான் இருக்கணும். அந்த 2 தொகுதி ஒன்று ஏன்னு இருக்குது, ஒன்று பின்னு இருக்குது. வெவ்வேறு தொகுதிகள் இணைக்கப்பட்டிருக்குது. இங்கே ஒன்று ஏ ஒன்று பி. இதை வந்து சிஸ் அமைப்புன்னு சொல்கிறோம். சிஸ்னால் ஒரு பக்க மாற்றியம். அடுத்ததாக இதே அமைப்பு சி டபுள் பாண்ட் சி, ஏ பி, பி ஏ. இங்கே இந்த கார்பனில் 2 வெவ்வேறு தொகுதிகள், இந்த கார்பனில் 2 வெவ்வேறு தொகுதிகள். ஆனால் ஒரே தொகுதிகள் வந்து எதிர் திசையில் இருக்குது, மறுபக்க திசையில் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்து நம்ம டிரான்ஸ்ன்னு சொல்கிறோம். மறுபக்க மாற்றியம். அல்கீனில் சிஸ் டிரான்ஸ் மாற்றியம் இப்படி தான் வரும். இதுக்கு உதாரணம்
சிஸ் டிரான்ஸ் மாற்றியம் எதில் இருக்காதுன்னு சொல்லிடுறேன். எதில் உருவாகாதுன்னா கார்பன் கார்பன் ரெட்டை பிணைப்பு இருக்குது. இது ரெண்டுத்துலையும் ஒரே மாதிரி தொகுதியில் இருக்குது. அது எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். நம்ம ஏன்னு போட்டுக்கலாம், இல்லை பீன் போடலாம், XY எது வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு கார்பனில் ரெண்டும் ஒரே மாதிரி தொகுதியில் இருந்தால் இங்கே சிஸ் டிரான்ஸ் சாத்தியம் இல்லை. இந்த கார்பனில் வெவ்வேறாக இருக்குது, ஆனால் இந்த கார்பன் ஒரே மாதிரி இருக்குது, இருந்தாலும் சிஸ் டிரான்ஸ் சாத்தியம் இல்லை. அடுத்ததாக C டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு A, இங்கே ஒரு A, இங்கே ஒரு B, இங்கே ஒரு B. இப்போ பாருங்கள், இந்த கார்பனில் ரெண்டும் ஒரே தொகுதி AA, இந்த கார்பனில் ரெண்டும் ஒரே தொகுதி BB. இவ்வாறு இருந்தால் சிஸ் டிரான்ஸ் சாத்தியம் இல்லை. அதாவது வடிவ மாற்றியம் இங்கே இருக்காது, வடிவ மாற்றம் சாத்தியமில்லை. இந்த மாதிரி இருந்தால் மட்டும் வடிவ மாற்றம் சாத்தியம். ஒரு கார்பனில் ரெண்டு தொகுதிகள் வெவ்வேறானதாக இருக்கணும், ஒரு கார்பனில் ரெண்டு தொகுதி வெவ்வேறாக இருக்கணும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு உதாரணம் பார்க்குறோம். 2-பியூட்டின் பார்க்குறோம். பியூட்டினா 4 கார்பன் இருக்கும், 1 2 3 4 இருக்குது, 2ல் டபுள் பாண்ட் இப்படி போட்டிருக்கோம். ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, அப்போ வடிவ மாற்றம் சாத்தியம். அதை எழுதி பார்க்குறோம். C டபுள் பாண்ட் C, இங்கே ஒரு H, இங்கே கார்பன் இருக்கிறதுனால CH3, இங்கே ஒரு H, இங்கே ஒரு CH3. இது பேர் என்னன்னா சிஸ்ஸில் இருக்குது. HH சேம் டைரக்ஷன், CH3 சேம் டைரக்ஷன். அது பை பிளேன் பொறுத்து இது மாலிகுலர் பிளேன் இப்படி இருக்கும். இது இந்த மாதிரி போட்டு காமிக்கலாம். இது பை பிளேன், இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்படி இருக்குது அந்த மூலக்கூறு, இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டில் இப்படி இருந்து பார்க்குறோம். இது ரெண்டும் மெத்தில் குரூப், நம்ம வியூவர்ஸ் இந்த பக்கம் நோக்கி இருக்குது. ஹைட்ரஜன் வெளியே இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் வெளியே இருக்கிறதுனால டாஷ்டு வெஜ்ஜில் போட்டிருக்கோம். மெத்தில் குரூப் பார்க்குறவங்க நோக்கி இருக்கிறதுனால தின் வெஜ்ஜில் போட்டிருக்கோம். ஸோ இதில் பை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா பை பிணைப்பு இங்கே இருக்கும், இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது மாலிகுலர் பிளேன்னா இது மாலிகுலர் பிளேன். இப்படி வெட்டும்போது நாலுத்தையுமே சேர்த்து வெட்டிட்டு வரும். இது மாலிகுலர் பிளேன். ஸோ இது வந்து சிஸ் அமைப்பு. ஆக இது எப்படி சொல்லணும்னா சிஸ் 2-பியூட்டின் சொல்லணும். டிரான்ஸ் 2-பியூட்டின் எழுதுகிறேன். C டபுள் பாண்ட் C, H CH3 H. ஸோ இது வந்து டிரான்ஸ் அமைப்பு, டிரான்ஸ் 2-பியூட்டின். ஆகுது இப்படி பார்க்குறோம். இது மெத்தில் குரூப், இது ஹைட்ரஜன். இது ரெண்டு வெளியே பார்க்குறவங்க நோக்கி இருக்குது, இது பார்க்குறவங்களுக்கு வெளியில் இருக்குது. ஸோ இது ரெண்டு தின் லைனில் டாஷ்டு வெஜ்ஜில் போட்டிருக்கோம். மெத்தில் ஒன்று, ஹைட்ரஜன் ஒன்று. இது டிரான்ஸ் அமைப்பு. டூ பியூட்டினுடைய சிஸ் டிரான்ஸ் அமைப்புகள் பார்த்துருக்கோம். பிற உதாரணங்கள் எழுதி போடுறேன். COOH H. சிஸ் டிரான்ஸை இப்படியும் எழுதலாம். இப்போ மாலிகுல் நம்ம எந்த பக்கம் பார்க்குறோன்னா இப்படி பார்த்துட்ருக்கோம். இது பை பிணைப்பு, இங்கே ஒரு தொகுதி, இந்த ஒரு தொகுதி ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே சேமான தொகுதி இருக்கிறதுனால இது நம்ம சிஸ்ன்னு சொல்கிறோம். இவனோட பெயர் வந்து மாலிக் அமிலம், இங்கிலீஷில்
மாலிக் ஆசிட். இதனோட அமைப்பு டிரான்ஸ் அமைப்பு இங்கே எழுதுகிறேன், நிற்க வச்ச மாதிரி எழுதுகிறோம். கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், இது ஹைட்ரஜன், இது COOH, இது ஹைட்ரஜன், ரெட்டாக இருக்குது COOH. இப்போ டிரான்ஸில் இருக்குது, டிரான்ஸ் அமைப்பு. இதனோட பெயர் ஃபியூமரிக் அமிலம், இங்கிலீஷில் ஃபியூமரிக் ஆசிட். ஸோ இதோட சிஸ் டிரான்ஸ் அமைப்பு பார்த்துருக்கோம். இப்போது ஒரு உதாரணம், சிஸ் டிரான்ஸ் அமைப்புக்கு உதாரணம் பார்த்துருக்கோம். அடுத்ததாக சிஸ் டிரான்ஸ் அமைப்பு எதில் இருக்காதுன்னு சொல்லிட்டோம். ஏஏ ஒரே தொகுதியில் ஒரு கார்பன் அயனி தான் இருக்காது. அடுத்ததாக சி டபுள் பாண்ட் சி, ஏ இருக்குது, இங்கே பி, இங்கே வந்து டி இருக்குது, இங்கே இ இருக்குது. ஸோ 4 தொகுதியிலும் வெவ்வேறாக இருக்குது. இதில் சிஸ் டிரான்ஸ் சொல்ல முடியாது. இதுக்குன்னு ஒரு தனியான பெயரிடும் முறை இருக்குது, அது வந்து இ அண்டு இசட் பெயரிடும் முறை. ஸோ இசட் பெயரிடும் முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 கார்பனுக்கு நம்ம பீரியாரிட்டி கொடுக்கணும், இந்த 2 கார்பனில் இருக்கிற தொகுதிகளுக்கு பீரியாரிட்டி கொடுக்கணும். ஒரே பீரியாரிட்டி எந்த திசையில் வருதோ அதை பொறுத்து சொல்லணும். ஒரே திசையில் வந்தால் இசட், எதிர் திசையில் வந்தால் இ அப்படின்னு சொல்லணும். அதை இப்போ பார்க்கலாம். சி டபுள் பாண்ட் சி, HCl, ஃப்ளூரின், CH3. இப்போ 4 தொகுதியிலும் வெவ்வேறாக இருக்குது. இதுக்கு பீரியாரிட்டி கொடுக்கணும். எதை பேஸ் பண்ணி பீரியாரிட்டி கொடுக்கணும்? அணு எண்ணெய் அடிப்படையாக கொண்டு பீரியாரிட்டி கொடுக்கணும். இது Cl 17, ஸோ 1. ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1, அதனால் 2 கொடுத்துட்றோம். இதுக்கும் கொடுக்கணும். ஃப்ளூரின் 9, கார்பன் இணைஞ்சிருக்கு 6, ஸோ ஃப்ளூரினுக்கு 1, கார்பனுக்கு 2ன்னு கொடுத்துட்றோம். இப்போ 1 1 எதிரெதிரான திசையில் இருக்குது. ஸோ இது வந்து இ அமைப்பு, இ அமைப்புன்னு சொல்கிறோம். இசட் அமைப்புனா இந்த Cl மேலேயும் H கீழே வந்தால் அது வந்து இசட் அமைப்பு. ஸோ இசட் நாமன் கல்ச்சர் எதுனா 4 தொகுதியிலும் வெவ்வேறாக இருந்துன்னா இசட் நாமன் கல்ச்சர் கொடுக்கணும், பெயரிட முறை. அடுத்து ஒரு உதாரணம், 2-பென்டீன், இதை மட்டும் பார்க்கலாம். 2-பென்டீன் எப்படி எழுதணும்? 1 2, 5 கார்பனில் இருக்குது. ஸோ 1 2 3 4 5, 2ல் ஈன் இருக்குது, 1 2, 2ல் ஈன். ஸோ இதை மட்டும் கருத்தில் கொள்கிறோம். கார்பன் கார்பன் டபுள் பாண்டை, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் ஒரு பக்கம் ஒரு கார்பன் இருக்குது, ஸோ அது CH3. இதுக்கு ரெமைனிங் 1 ஹைட்ரஜன் வரும். இந்த கார்பனுக்கு ஒரு பக்கம் 2 கார்பனில் இருக்குது, CH2 CH3. இது வந்து ஒரு ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். ஸோ ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம் டைரக்ஷனில் இருக்குது. இது வந்து சிஸ்ன்னு சொல்கிறோம். இசட் நாமன் கிளச்சரில் கொடுத்தோம்னா இது 1, இது 1, இது 2 2 2ன்னு வரும். ஸோ சிஸ் இல்லைனா இசட்னு சொல்லலாம். சிஸ் மாற்றியம் இல்லைனா இசட்னு சொல்லலாம். இதுதான் வந்து கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை பொறுத்து சுழற்சி ஏற்படுவதால் உருவாகும் வடிவ மாற்றங்களை பார்த்துருக்கோம். அடுத்ததாக கார்பன் நைட்ரஜன் சுழற்சியால் ஏற்படும் சுழற்சி தடையால் உருவாகும் வடிவ மாற்றங்களை பார்க்கலாம். அடுத்ததாக கார்பன் நைட்ரஜன் சுழற்சி தடை. இந்த சுழற்சி தடையால் உருவாகக்கூடிய வடிவ மாற்றங்களை பார்க்குறோம். இதில் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஆக்சைம். ஆக்சைம்கள் பார்க்குறோம். ஆக்சைம்கள்னால் CH3 H
டபுள் பாண்ட் ஓ அசிட்டால்டிஹைடு. இது இங்கே ஹச் போட்டால் ஃபார்மால்டிஹைடு. அசிட்டால்டிஹைடு எடுத்து NH2OH ஹைட்ராக்சில் அமீன் போடும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து C டபுள் பாண்ட் N ஒரு CH3 ஒரு H. இந்த OHோட பொசிஷன் இங்கே இருக்கலாம், இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அல்லது C டபுள் பாண்ட் N இந்த OHோட பொசிஷன் இங்கே இருக்கலாம், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இவ்வாறு கார்பன் நைட்ரஜன் சுழற்சி தடைப்படுவதால் ஆக்சைமில் மாற்றிய உருவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது இதில் உள்ள ஆல்டாக்சைம் பார்க்குறோம், இது வந்து ஆல்டிஹைடு. ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும் ஆல்டாக்சைம் சொல்கிறோம். இது ரெண்டும் வந்து ஆல்டாக்சைம். குறிப்பாக அசிட்டால்டிஹைடிலிருந்து உருவாகிறதால அசிடால்டாக்சைம் சொல்லணும், அசிடால்டாக்சைம். ஸோ இங்கே OH H வந்து ஒரே திசையில் இருக்குது. ஸோ சிஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குன்னு ஸ்பெஷல் நேம் கொடுக்குறோம், என்னென்னா சின், SYN சின். OH H ஒரே திசையில் இருந்தால் சின். இங்கே HOH ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ் மாதிரி இருக்குது, இதுக்கு ஸ்பெஷல் நேம் ஆண்டி, ANTI ஆண்டி. ஸோ சின் அண்ட் ஆண்டி எதில் சாத்தியம்னா ஆக்சைமில் சாத்தியம். அடுத்ததாக இது ஆல்டாக்சைம் பார்த்தோம். கீட்டாக்சைம் C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு R குரூப், இங்கே ஒரு R குரூப் இருக்குது. இங்கே உதாரணத்துக்கு CH3 இருக்குது, CH2 CH3. இதில் NH2OH போடும்போது ஹைட்ராக்சில் அமீன் போடும்போது நமக்கு கிடைக்கிறது C டபுள் பாண்ட் N. இதை பொறுத்து இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH2 CH3, இங்கே ஒரு OH, இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போது இதில் பெரிய தொகுதி எத்தில், இது OH, ரெண்டும் ஒரே திசையில் இருக்குது. ஸோ இது வந்து சின். இது பேர் என்ன கீட்டாக்சைம்னு சொல்கிறோம், கீட்டாக்சைம். சிமிலராக இதுக்கு எழுதுகிறேன் C டபுள் பாண்ட் N OH CH3 CH2 CH3 இருக்குது. இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இது OHம் பல்கி குரூப்பும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஆண்டி, ட்ரான்ஸ் மாதிரி. சிஸ்னா சின் சொல்கிறோம், ஆண்டினா ட்ரான்ஸ். ஸோ இதுதான் வந்து இது பேர் ஆனால் கீட்டாக்சைம். இது ரெண்டும் சேர்த்து கீட்டாக்சைம் சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஆல்டாக்சைம் கீட்டாக்சைமில் வடிவ மாற்றி எப்படி வருதுன்னு பார்த்தோம். சின் ஆண்டியை பார்த்துருக்கோம். இதில் எப்படி வராது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொகுதியும் ஒரே மாதிரி இருந்தால் சின் ஆண்டி வராது. அது மாதிரி இந்த தொகுதியும் ஒரே மாதிரி இருந்தால் சின் ஆண்டி வராது. அடுத்ததாக நாம் ஃபஸ்ட்டு கார்பன் நைட்ரஜன் சுழற்சியால் ஆல்டாக்சைம் பார்த்தோம். ரெண்டாவது எதை பார்க்குறோன்னா இமீன்கள் பார்க்குறோம். இமீன்ஸ் ஹைட்ரசோன், ஃபினைல் ஹைட்ரசோன், இது எல்லாத்துலேயுமே வடிவ மாற்றம் சாத்தியம். இல்லை எமீன்கள் மட்டும் ஒரு உதாரணம் சொல்கிறோம். கார்பன் டபுள் பாண்ட் N, இங்கே ஒரு R குரூப், இங்கே ஒரு H இருக்கலாம், இல்லை R இருக்கலாம், H அல்லது R. இங்கே வந்து பார்க்குறோம் H அல்லது R இருக்கலாம். ஸோ இதால் நம்ம சிஸ் ட்ரான்ஸ் வரும். HH ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து சிஸ். ட்ரான்ஸ் எழுதுகிறேன் C டபுள் பாண்ட் N H R H. HH ஆப்போசிட்டில் இருக்குது, ட்ரான்ஸ். இது இமீன்ஸில் இங்கேயும் R வரலாம். C டபுள் பாண்ட் N R H R இருக்குது, ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது, ட்ரான்ஸ். C டபுள் பாண்ட் N R
ஆர். இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எழுதுகிறோம். இங்கேயும் ஆர் வரலாம். ஹச் போடும்போது சிஸ். இந்த ரெண்டு இடத்துலையும் ஆர் வந்தால் பீரியாரிட்டி கொடுத்து நம்ம போடுறோம். சி டபுள் பாண்ட் என், ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், இங்கே ஆர் டேஷ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் பீரியாரிட்டி கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம ஆர் கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து எமீன்ஸில் பார்த்துருக்கோம். இந்த எமீன்ஸு ஹைட்ரஸோன், ஃபினைல் ஹைட்ரஸோன்னா டிஃப்ரென்ஸ்னால், இந்த தொகுதியில் ஹச்சுக்கு பதிலாக NH2 இருந்தால் ஹைட்ரஸோன், NH PH இருந்தால் ஃபினைல் ஹைட்ரஸோன். சிமிலரான சிஸ்டான்ஸ் சாத்தியம். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது இப்போ நான் பார்த்துக்கணும், கார்பன் சுழற்சி தடையால் ஏற்படுற வடிவ மாற்றியம், கார்பன் நைட்ரஜன் சுழற்சியால் வரக்கூடிய வடிவ மாற்றியம் பார்த்துட்டோம். அடுத்ததாக நைட்ரஜன் சுழற்சியால் வரக்கூடிய வடிவ மாற்றியம் பார்க்கணும். நைட்ரஜன் சுழற்சி தடை. இதில் எதில் இருக்குன்னா அசோ சேர்மங்கள் இருக்கும். அசோ காம்பவுண்ட் சொல்கிறோம். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அசோ பென்சீன். என் டபுள் பாண்ட் என், இங்கே ஒரு பிஹெச் பினைல் தொகுதி இருக்குது, இங்கே ஒரு பினைல் தொகுதி இருக்குது, அது பென்சின் ரிங். இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ரெண்டும் ட்ரான்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ் அசோபென்சின் சொல்லலாம், அல்லது ஆன்டி அசோபென்சின். மற்றொன்று என் டபுள் பாண்ட் என், பிஹெச் ரெண்டும் ஒரே திசையில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா சிஸ் அசோபென்சின் ஆர் சின் அசோபென்சின் சொல்லலாம். ஸோ இதுதான் அசோபென்சின் உள்ள மாற்றியங்கள் பார்த்துருக்கோம். வளைய சேர்மங்களில் பார்க்கலாம். வளைய சேர்மங்களில் பார்க்குறோம் எப்படி சிஸ்டான்ஸ் இருக்குன்னு. ஒரு வளைய சேர்மம் எடுத்துக்கிறேன். இதில் ஹைட்ரஜன் Cl ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ குளோரின் பார்த்தோம்னா இந்த பிளேனுக்கு அவுட்டில் இருக்குது, இது முன்னாடி இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் சேம் டைரக்ஷன் இருக்கால இது வந்து சிஸ். இதே எளிமையாக போனோம்னா Cl H இப்படியும் போடலாம். இது வந்து ட்ரான்ஸ். இது ட்ரான்ஸ் அமைப்பு, இது வந்து சிஸ் அமைப்பு. வளைய பென்டேனில் போடுறேன். ஆர்னு வச்சுருக்கேன். ஆர் சேம் டைரக்ஷன் இருக்குது சிஸ். ஆர் ஆப்போசிட்டில் இருக்குது. இது சிஸ், இது ட்ரான்ஸ். சைக்ளோஹெக்சேன் பார்க்கும்போது சைக்ளோஹெக்சேன் சேர் வடிவத்தில் இருக்கும். ஸோ இதில் எந்த பொசிஷனில் இருக்கோ அதை பொறுத்து சிஸ்டான்ஸ் வரும். இங்கே ஒரு ஆறு இருக்குது, இங்கே ஒரு ஆறு இருந்தால் இது ட்ரான்ஸ். இங்கே ஒரு ஆறு இருக்குது, ஃபோர்த்தில் ஒரு ஆறு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டு ஆர் தொகுதியும் கீழ் நோக்கி இருக்குது. ஸோ இது சிஸ். இந்த பாண்ட் பேர் வந்து ஆக்சியல் பாண்டு, இது ஈக்குவட்டோரியல் பாண்ட். அச்சு வழி பிணைப்பு, இது கோண வழி பிணைப்பு. இது வந்து கோண வழி பிணைப்பு, இது அச்சு வழி பிணைப்பு. அப்போ 1லையும் 4லையும் இருக்கும்போது ஒன்று கோண வழியில் அச்சு வழியில் இருக்கும்போது சிஸ்ஸில் வருது. ஸோ எந்த இடத்த
பொறுத்து பதிலிகள் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து சிஸ் டிரான்ஸ் வரும். இது சைக்ளோஹெக்சேனுக்கு. ஸோ வளைய சேர்மங்களில் உள்ள வடிவ மாற்றிகளை பார்த்துருக்கோம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சிஸ்ஸை சிஸ் அமைப்பை டிரான்ஸாக மாற்றுறதுக்கு ஒன்று வெப்ப ஆற்றலை கொடுக்கணும் அல்லது ஒளி ஆற்றலை கொடுக்கும்போது ஒரு சிஸ் அமைப்பு டிரான்ஸ் அமைப்பாக மாறும். அதே போல் ஒரு டிரான்ஸ் அமைப்புக்கு வெப்ப ஆற்றலையோ அல்லது ஒளி ஆற்றலையோ கொடுக்கும்போது சிஸ் அமைப்பாக மாறும். அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். C∆C H CH3 டிரான்ஸ் அமைப்பு எடுத்துருக்கேன். இதில் ஒளி ஆற்றலை அல்லது வெப்ப ஆற்றலை கொடுக்கும்போது இந்த பாண்டு பை பாண்டு பிளவுறும். ஸோ அது பிளவுறதை எழுதுகிறேன். C∆C H CH3 பிளவுற்றதும் அந்த எலக்ட்ரான் பையில் இருக்கும், பியில் இருக்கும். ஒன்று மேல் நோக்கி அம்புக்குறி, மற்றொன்று கீழ் நோக்கி அம்புக்குறினா அதோட சுழற்சி வெவ்வேறாக இருக்குது. எலக்ட்ரானோட சுழற்சி வெவ்வேறாக இருக்குது. இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். இது மேலும் குளிர்விக்கிறோம். குளிர்விக்கும் போது மாற்றியம் நடைபெறும். அதை மாற்றியமாதல்னு சொல்லலாம், இல்லை குளிர்வித்தன்னு சொல்லலாம். மாற்றியமாக்கல். ஸோ இங்கே குளிர்விக்கும் போது இந்த பிணைப்பு மறுபடியும் உருவாகும், திரும்ப உருவாகும். திரும்ப இதே பிணைப்பு உருவாக்கும் போது CH3 ஆப்போசிட்டில் இருக்குது. இது டிரான்ஸ் கிடைக்கும். ஆனால் மறுபடியும் ஒரு சாத்தியம் இருக்குது. என்னென்னா இந்த பாண்டு ஒற்றை பிணைப்பாக இருக்கிறதுனால சுழலும். இப்போது சுழற்சியால் இது போல் ஒரு அமைப்பு உருவாகும். CH3H இது ரெண்டும் சுழன்று கொண்டு இருக்குது. இப்படி போடுறேன். இது சுழன்றதால CH3 அங்கே போயிடுது. அடுத்ததாக ஒரு CH3H. இது பியில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், ஒன்று மேல் நோக்கி இன்னொரு கீழ் நோக்கி அம்புக்குறியில் இருக்குது. இப்போ பிணைப்பு ஏற்படணும், ரெண்டினுடைய ஸ்பின்னும் ஆப்போசிட்டில் இருக்கணும், சுழற்சியும் ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போது இது மாற்றியமாதல் நடைபெறுது. குளிர்விக்கிறோம். குளிர்விக்கும் போது C∆C இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H கிடைக்கும். ஸோ இது சிஸ் அமைப்பு. ஸோ டிரான்ஸ் எடுத்து வெப்பப்படுத்தும் போது டிரான்ஸும் கிடைக்கும், சிஸ்ஸும் கிடைக்கும். ஸோ இப்படி தான் சிஸ்ஸை வெப்பப்படுத்தினால் டிரான்ஸ் கிடைக்கும் மற்றும் சிஸ்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துக்கோன்னா வடிவ மாற்றியங்களில் கார்பன் இரட்டை பிணைப்பினால் ஏற்படும் வடிவ மாற்றியம், கார்பன் நைட்ரஜன் இரட்டை பிணைப்பினால் ஏற்படுற வடிவ மாற்றியம், நைட்ரஜன் இரட்டை பிணைப்பால் ஏற்படுற வடிவ மாற்றியம். அடுத்ததாக வளைய சேர்மையில் உள்ள வடிவ மாற்றியங்களை பார்த்துருக்கோம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் பார்த்துருக்கோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒளி சுழற்சி மாற்றியங்கள் பார்க்கலாம். ஒளி சுழற்சி மாற்றியம் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் சொல்கிறோம். ஒளி சுழற்சி மாற்றினா 2 அல்லது மேற்பட்ட கரிம சேர்மங்கள் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றிருக்கும். ஆனால் ஒளி சுழற்று தள முனைவுற்ற ஒளியை சுழற்றும் திசையில் மட்டும் மாறுபடும். அவையான சேர்மங்கள் நம்ம ஒளி சுழற்சி மாற்றிகள்னு சொல்கிறோம். இது எது மட்டும் மாறுபடும்னா தள முனைவுற்ற ஒளியினை சுழற்றும் திசையில் மட்டும் வேறுபடும். பொதுவாக ஒளி சுழற்சி மாற்றியினுடைய ஏற்பு மற்றும் வேதியியல் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும். வேதி பண்புகளை பொறுத்த வரைக்கும் ஒளி சுழற்சி மாற்றியங்கள் மற்றொரு ஒளி சுழற்சி மாற்றத்தினோட வினைபுரிப்பது மட்டும் வேதி பண்புகள் மாறுபட்டிருக்கும். ஸோ இதுதான் ஒளி சுழற்சி மாற்றின வரையறை பார்த்துட்டோம். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ள
கரிமச் சேர்மங்கள் தல முனைவுற்ற ஒளியினை சோற்றும் திசையில் மட்டும் வேறுபட்டிருந்தால் அதை நம்ம ஒளி சுழற்சி மாற்றிகள்னு சொல்கிறோம். இப்போ தல முனைவுற்ற ஒளினா நான் பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒளியானது அனைத்து திசைகளிலுமே அதிர்வுறும். இது சாதாரண ஒளி. இந்த சாதாரண ஒளியினை கால்சைடுன்னு சொல்கிறோம், கால்சியம் கார்பனேட் அல்லது நைக்கல் பட்டகம், நைக்கல் பிரிசம், நைக்கல் பிரிசம் வழியாக செலுத்தும் போது வெளிவரக்கூடிய ஒளியானது ஒரே திசையில் அதிர்வுறுவதாக இருக்கும். இந்த ஒளியை தான் நாம் தல முனைவுற்ற ஒளின்னு சொல்கிறோம். அதாவது பிளேன் போலரைஸ்ட் லைட். பிளேன் போலரைஸ்ட் லைட். ஸோ தல முனைவுற்ற ஒளி பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கரிமச் சேர்மம் ஒளி சுற்றும் பண்பை எப்படி பெற்றிருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம், தல முனைவுற்ற ஒளினா நான் பார்த்துருக்கோம். முனைவுற்ற ஒளி, இந்த ஒளியினை ஒரு குறிப்பிட்ட செறிவு உள்ள ஒரு கரிமச் சேர்மத்தின் வழியாக செலுத்துகிறோம். செலுத்தும் போது சில கரிமச் சேர்மங்கள் இந்த ஒளியினுடைய திசையை மாற்றுது. குறிப்பிட்ட கோணத்தில் அதோட திசையை அந்த ஒளியை சுழற்றுறது ஒரு குறிப்பிட்ட கோணம் தீட்டா கோணத்தில். ஒரு சில கரிமச் சேர்மங்கள் இது வலதுபுறமாக மாற்றுறது, ஒரு சில கரிமச் சேர்மம் இடதுபுறமாக மாற்றும். இது வலதுபுறமாக சுழற்றுறது, இது இடதுபுறம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். லாக்டிக் அமிலம். லாக்டிக் அமிலத்தோட கரைசல் எடுத்து தல முனைவுற்ற ஒளியை செலுத்துகிறோம். ஒரு லாக்டிக் அமிலம் வலதுபுறமாக சுற்றுறது, மற்றொரு லாக்டிக் அமிலம் இடதுபுறமாக சுற்றுறது. அதுமாதிரி குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம். குளுக்கோஸ் எடுக்கும்போது லாக்டிக் அமிலத்துக்கு பதிலாக குளுக்கோஸ் கரைசல் எடுத்தாலும் அது தல முனைவுற்ற ஒளியை ஒரு குறிப்பிட்ட திசையில் சுழற்றுறோம். அடுத்ததாக ஒரு உதாரணம், இது தல முனைவுற்ற ஒளி. இது ஒரு கரைசல், கரிம கரைசல். இதில் எத்தனால் இருக்குது. இப்போ அந்த தல முனைவுற்ற ஒளியை பார்க்குறோம். எந்த ஒரு சுழற்சியும் இல்லாமல் அப்படியே வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறோம்னா கன்க்ளூஷன் வரும். இது கரிமச் சேர்மம், இதுவும் கரிமச் சேர்மம். தல முனைவுற்ற ஒளியை சில கரிமச் சேர்மங்கள் சுழற்றுறது, சில கரிமச் சேர்மங்கள் சுழற்றவில்லை. எந்த கரிமச் சேர்மம் சுழற்றுதோ அதை நாம் ஒளி சுழற்சி தன்மை உடையதுன்னு சொல்கிறோம். எது சுழற்றலையோ அது ஒளி சுழற்சி தன்மை அற்றதுன்னு சொல்கிறோம். அப்போ எத்தனால் ஒளி சுழற்றும் தன்மை அற்றது. இங்கிலீஷில் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்கிறோம். ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். அப்போ எத்தனால் ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ். லாக்டிக் அமிலம் ஒளியை வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாக சுற்றுது. ஸோ இது ஒளி சுற்றும் தன்மை உடையது. ஆப்டிக்கல் ஆக்டிவ்னு சொல்கிறோம். இதை ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது ஒளி சுற்றும் தன்மைக்கான நிபந்தனை. அழிச்சிடலாம். ஒரு சில கரிமச் சேர்மங்கள் ஒளியை சுழற்றுறது, ஒரு சில கரிமச் சேர்மங்கள் ஒளியை சுழற்றலை. ஒளியை வலதுபுறமாக சுழற்றினா தல முனைவுற்ற ஒளியை இது வலதுபுறமாக சுழற்றிருக்குது.
ஸோ இதனோட பேர் வளம் சுழற்றின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மாற்றியத்தை வந்து நம்ம வளம் சுழற்றி. ஸோ ஒரு சில கரிம சேர்மங்கள் தலை முனைவற்ற ஒளியை வலதுபுறமாக சுழற்றுறோம். இதை நம்ம வந்து வலது சுழற்றி சேர்மங்கள்னு சொல்லலாம். வளம் சுழற்றி சேர்மம். அல்லது டி சேர்மம் சொல்லலாம். ஆர் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ப்ளஸ் சேர்மம் அல்லது டி சேர்மம் சொல்லலாம். அல்லது வளம் சுழற்றி சொல்லலாம். ஒரு சில சேர்மங்கள் தலை முனைவற்ற ஒளியை இடதுபுறமாக சுற்றுறது. இதை வந்து நம்ம இடம் சுழற்றி சேர்மம் அல்லது எல் சேர்மம் ஆர் மைனஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதான் ஒளி சுழற்சி மாற்றியங்களை வளம் சுழற்றின்னு சொல்லலாம், அல்லது இடம் சுழற்றின்னு சொல்லலாம், அல்லது டி சேர்மம் சொல்லலாம், அல்லது எல் சேர்மம் சொல்லலாம், அல்லது ப்ளஸ் சேர்மம் சொல்லலாம், இல்லைனா மைனஸ் சேர்மம் சொல்லலாம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஒளி சுழற்றும் தன்மைக்கான நிபந்தனை பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு சில கரிம சேர்மம் ஒளியை சுழற்றுறது, ஒரு சில கரிம சேர்மம் ஒளியை சுழற்றலை. ஸோ ஒளி சுழற்சிக்கான நிபந்தனை முதல் நிபந்தனை என்னென்னா ஒளி சுழற்றும் தன்மை உடைய மூலக்கூறானது கைரல் மூலக்கூறாக இருக்கணும். மூலக்கூறு வந்து கைரல் தன்மையை பெற்றிருக்க வேண்டும். ரெண்டாவது ஆடிபிம்ப மேற்பொருந்தா தன்மை இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான நிபந்தனை. ஒளி சுழற்றும் மாற்றத்தின் முக்கியமான நிபந்தனை கேட்டாங்கன்னா மூலக்கூறானது கைரல் தன்மையை பெற்றிருக்க வேண்டும். மூலக்கூறானது ஆடிபிம்ப மேற்பொருந்தா தன்மையை பெற்றிருக்க வேண்டும் எழுதுகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நாம் ஒன்று பார்க்க போகிறோம். கைரல் கார்பன் என்னன்னு பார்க்குறோம். கைரல் கார்பன் அல்லது சீர்மையற்ற கார்பன். இதில் முக்கியமானது நிபந்தனைகள் இன்னொரு முக்கியமான நிபந்தனை இங்கே எழுதி போடுறேன். 1 2 சொல்லிட்டோம். மூன்றாவது ஒரு நிபந்தனை என்னென்னா சீர்மை தளம் அல்லது சீர்மை மையம் அல்லது சீர்மை அச்சு அந்த மூலக்கூறில் சீர்மை தளம் அல்லது சீர்மை மையம் அல்லது சீர்மை அச்சு இல்லாமல் இருக்கணும். ஸோ இது ஒரு நிபந்தனை. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கைரல் கார்பன் அல்லது சீர்மையற்ற கார்பன் பார்க்குறோம். அசிமெட்ரிக் கார்பன், கைரல் கார்பன். ஒரு கார்பனானது sp3 கார்பன் sp3 இனக்கலப்பில் இருந்தால் அதுக்கு 4 பிணைப்புகள் இருக்கும், நான்முகி அமைப்பில் இருக்கும். இந்த நான்முகி அமைப்பில் உள்ள தொகுதிகள் A, B, C, D, Eன்னு வச்சுருக்கேன். இந்த 4 தொகுதிகளும் ஒரே மாதிரியாக இருக்கலாம் அல்லது 4மே வெவ்வேறாக இருக்கலாம். அதில் 2 தொகுதிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட அந்த மூலக்கூறை நம்ம வந்து அந்த கார்பனை சீர்மை கார்பன் சொல்கிறோம். 4 தொகுதியிலும் வெவ்வேறாக இருந்தால் தான் அதை நம்ம சீர்மையற்ற கார்பன் சொல்லுவோம். ஸோ சீர்மையற்ற கார்பன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கார்பன் உள்ள 4 தொகுதிகளும் வெவ்வேறானதாக இருந்தால் அது வந்து நம்ம கைரல் கார்பன் அல்லது சீர்மையற்ற கார்பன் சொல்லலாம். 2 தொகுதிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட அதை நம்ம வந்து சீர்மை கார்பன் சொல்லணும். அது ஏ கைரல் கார்பன் சொல்லணும். இது வந்து ஒரு ஸ்டார் போட்டு காமிக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். 2 பியூட்டனால், டியூப் பியூட்டனால் எழுதுகிறேன். CH3 CH OH CH2 CH3. இங்கே பார்க்குறோம் இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே வந்து 4 தொகுதியில் பார்க்குறோம். 1 மெத்தில், 1 OH, 1 ஹைட்ரஜன், மற்றொரு எத்தில். 4மே வெவ்வேறாக இருக்குது. ஸ்டார் போட்டு வரும். ஸோ இது கைரல் கார்பன்.
இது கைரல் கார்பன் இல்லை, ஏன்னா 2 ஹைட்ரஜன் ஒரே மாதிரி இருக்குது, இங்கே 3 ஹைட்ரஜன் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கைரல் கார்பன் இல்லை. 2 பியூட்டனாலில் ஒரு கைரல் கார்பன் இருக்குது, 3 ஒரு சீர்மையற்ற கார்பன் இருக்குது, 3 சீர்மை உள்ள கார்பன் இருக்குது. ஸோ இதெல்லாம் சீர்மை உள்ள கார்பன். அடிக்கோடிட்டதெல்லாம் வந்து சீர்மை உள்ள கார்பன். அதில் இருக்கிற தொகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் 2 ஒரே மாதிரி இருந்தாலும் கூட சீர்மை உள்ள கார்பன் சொல்லணும். அது ஏ கைரல் கார்பன். ஸோ இதுதான் கைரல் கார்பன்னான்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆடிபிம்ப மேற்பொருந்தா தன்மைனான்னு பார்க்கணும். ஸோ இது சீர்மையற்ற கைரல் கார்பனுக்கு ஒரு உதாரணம். இது கார்பன் 4 தொகுதியில் வெவ்வேறாக இருக்குது. 4 தொகுதியில் வெவ்வேறாக இருக்கிறதுனால இதை நாம் என்ன சொல்கிறோன்னா ஒரு கைரல் கார்பன் சொல்கிறோம். ஆடிபிம்ப மேற்பொருந்தா தன்மை பார்க்குறோம். இங்கிலீஷில் நான் சூப்பர் இம்போசிபிள் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ்னு சொல்லணும். அதனோட மிரர் இமேஜ் மேலே சூப்பர் இம்போசிபிள் ஆகாது. ஸோ ஆடிபிம்ப மேற்பொருந்தா தன்மையை பார்க்குறோம். இந்த மூலக்கூறு எடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் இந்த பக்கம் இருந்து பார்க்குறேன். பார்க்கும்போது இல்லை இப்படி இருந்து பார்க்கலாம். இது ரெண்டும் வந்து இப்படி போட்டிருக்கோம், வி மாதிரி போட்டிருக்கோம். இது ஒரு மூலக்கூறு ஒயிட் டபிள்யூ, இது ஆரஞ்ச் ஓ. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா, ஒன்று இப்படி இருந்து பார்க்கறதால எனக்கு ரைட்டில் இருக்குது. ஸோ ரைட்டில் இருக்கிறது இந்த மாதிரி போட்டிருக்கோம். அதை இப்படி இருந்து பார்க்கும்போது மூலக்கூறு இப்படி இருந்து பார்க்கும்போது ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. இது வந்து நம்மளை நோக்கி இருக்குது, பார்க்குறவங்க நோக்கி இருக்கிறதுனால இது வந்து தின் வெஜ்ஜில் போட்டிருக்கோம். இது வந்து ரெட், இது அவுட்டில் இருக்குது க்ரீன். ஸோ இந்த மூலக்கூறு இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இதுக்கு ஆடிபிம்பம் எடுக்கிறோம். ஆடிபிம்பம் இது ஆடி மிரர் இது. ஆடிபிம்பம் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இது ரெண்டும் ஃபஸ்ட்டு வரும் ஆர் ஜி டபிள்யூ ஓ கிடைக்கும். இப்படி வைக்கும்போது இப்படி இருந்தது. இப்படி ஒரு ஆடி வைக்கும்போது இது ஃபஸ்ட்டு தெரியும், ரெட்டு இங்கே தெரியும், க்ரீன் இங்கே தெரியும். இது வந்து இங்கேயே இருக்குது, ஒயிட் இங்கேயே இருக்கும், ஆரஞ்சு இங்கேயே இருக்கும். அப்போ அந்த மாலிகுல் இப்படி மாறிடுது. ஸோ இதை எடுத்து இதில் மேற் பொருந்தினா மேற் பொருந்தாது. இதுதான் நம்ம மேற் பொருந்தா தன்மைன்னு சொல்கிறோம். இந்த மூலக்கூறு நம்ம சுழட்டினா கூட சுழட்டி இதில் மேற் பொருந்தாலும் மேற் பொருந்தா தன்மை இருக்கும். எப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாலிகுல் நான் இப்படி பார்க்குறேன். பார்க்கும்போது ரெட்டு எனக்கு ரைட்டில் இருக்குது. அடுத்தது இப்படி வச்சிடுறேன். இந்த மாலிகுல் ஏன்னா இது வேறு மாலிகுல் இது, அதனால் பிணைப்பு உடச்சி தான் போட முடியும். இப்படி இருக்குது. இப்போது நான் பார்க்குற வியூ ஒன்று தான். நான் வந்து ஒயிட்டு பார்க்குறேன், மேலே ஆரஞ்சு கீழே பார்க்குறேன். இங்கேயும் அதே தான், ஒயிட்டு மேலே பார்க்குறேன், ஆரஞ்சு கீழே பார்க்குறேன். பட் ரெட்டு வந்து எனக்கு லெஃப்டில் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ஒயிட்டு மேலே பார்க்குறேன், ஆரஞ்சு கீழே பார்க்குறேன். ஆனால் ரெட்டு வந்து ரைட்டில் இருக்குது. ஆனால் அங்கே வந்து லெஃப்டில் வந்துடுது. இது ரைட்டில் இருக்குது, இது லெஃப்டில் வருது பார்க்கும்போது. ஸோ இந்த பக்கம் இருந்து வியூ பண்ணுறேன், இது இந்த பக்கம் இருந்து வியூ பண்ணுறேன். அப்போ இது எடுத்து இதில் மேற் பொருந்துமானா மேற் பொருந்தாது. அது மேற் பொருந்தா தன்மைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது ரெண்டும் மேற் பொருந்தாத தன்மை. இப்படி வச்சா மேற் பொருந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வெள்ளை பகுதி மேல் நோக்கி இருக்குது, இந்த கையில் வலது புறத்தில் வெள்ளை பகுதி கீழ் நோக்கி இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டு மேற் பொருந்துன்னு சொல்லக்கூடாது. வெள்ளை பகுதி கீழ் நோக்கி இருக்குது, இதுலேயும் வெள்ளை பகுதி கீழ் நோக்கி இருக்குது. இப்படி வைக்கிறோம். மேற் பொருந்தாத தன்மைக்கு இது ஒரு உதாரணம். வலது கை இடது கை வந்து மேற் பொருந்தாத தன்மை. ஆடிபிம்ப மேற் பொருந்தாத தன்மை. ஸோ இதுவும் வந்து மேற் பொருந்தாத தன்மை இருக்குது. இந்த மேற் பொருந்தாத தன்மை இருக்கிறதுனால இதில் சீர்மையற்ற கார்பனும் இருக்குது. 4 தொகுதியில் வெவ்வேறாக இருக்குது. ஸோ ஒளியை சுழற்றும், இதுவும் ஒளியை சுழற்றும். இது ஒளியை வந்து வலது புறமாக சுழற்றுச்சுன்னா அது ப்ளஸ் சேர்வம்னு சொன்னால் இது வந்து மைனஸ் சேர்வமாக இருக்கும்.
இது டி சேர்மம்னு சொல்லலாம். இது டி சேர்மம் சொன்னால் இது வந்து எல் சேர்மம்னு சொல்லணும். அதாவது இது வலன் சுழற்சி, இது இடச்சுழற்சி என்று எழுதலாம். ஸோ இந்த ரெண்டு சேர்மங்களையுமே ஆடிபிம்ப தொடர்புடைய இந்த ரெண்டு சேர்மங்களையும் பற்றி வரையறுத்து சொல்கிறோம். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்குது, ஆடிபிம்ப மேற்பொருந்தா தன்மை இருக்குது, தலமுனைவுற்ற ஒளியை இது வலதுபுறம் சுழற்றினால் இது இடதுபுறம் சுழற்றும், அந்த கோணங்களும் சமமாக இருக்கும், ஆனால் திசை மற்றும் மாறுபட்டிருக்கும். இவைகளை நாம் ஒளி சுழற்சி மாற்றியங்கள்னு சொல்கிறோம், அல்லது எனன்சியோமர்னு சொல்லலாம். இது வந்து எனன்சியோமர்கள்னு சொல்லலாம். ஒளி சுழற்சி மாற்றியங்கள் அல்லது எனன்சியோமர்கள்னு சொல்ல முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒன்று லாக்டிக் அமிலம். லாக்டிக் அமிலம்னா CH3 CH OH COH இருக்குது. 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால புரப்புநோயிக் ஆசிட், 2ல் ஒரு ஹைட்ராக்சி இருக்குது. ஸோ 2 ஹைட்ராக்சி புரப்புநோயிக் ஆசிட்ன்றது தான் லாக்டிக் ஆசிட். இதில் ஒரே ஒரு சீர்மையற்ற கார்பன் மட்டும் இருக்குது. இது சீர்மையான கார்பன், இதுவும் சீர்மையான கார்பன். அதனால் ஸ்டார் போட்டிருக்கோம். இது ரெண்டு விதமாக எழுதலாம். எப்படின்னா இந்த மாதிரி போட்டு எழுதுகிறேன், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் எழுதுகிறேன். COH CH3 OH H. இதை இப்படி பார்க்கலாம் எப்படி இதை எழுதுறதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த பெரிய குரூப்பாக இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரு, இது COHன்னு வச்சுக்கிறோம். இது மேலே இருக்குது, COH வந்து மேலே இருக்குது. CH3 மாலிகுலை இப்படி பார்க்குறோம். அப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா ரைட்டில் இருக்குது, இங்கேருந்து பார்க்கும்போது ரைட்டில் இருக்குது. ஸோ இது OH. இது லெஃப்டில் இருக்குது, இது ஹைட்ரஜன். ஸோ இந்த மாலிகுலரோட வியூவை இப்படி பார்க்கும்போது COH மேலே இருக்குது, CH3 கீழே இருக்குது, OH ரைட்டில் இருக்குது, H லெஃப்டில் இருக்குது. ஸோ இதை அப்படி போட்டிருக்கோம். இதுக்கு ஆடிபிம்பம் எடுக்கிறோம். ஆடிபிம்பம் எடுத்தால் இதுக்கு ஆடிபிம்பம் எடுக்கிறோம். ஆடிபிம்பம் எடுக்கும்போது இப்படி எடுக்கும்போது இது மாறாது, COH மாறாது, மேலே தான் இருக்கும். CH3 மாறாது. OH வந்து ரைட்டில் இருக்குது, லெஃப்டில் போயிடும். H வந்து லெஃப்டில் இருக்குது, ரைட்டில் வந்துடும். ஸோ இதுதான் லாக்டிக் அமிலத்தினுடைய, இது டி லாக்டிக் அமிலம் அல்லது ப்ளஸ் லாக்டிக் அமிலம். இது எல் லாக்டிக் அமிலம் அல்லது மைனஸ் லாக்டிக் அமிலம் சொல்லலாம். இது லாக்டிக் அமிலத்தின் ரெண்டு ஒளி சுழற்சி மாற்றியங்கள், அது எனன்சியோமர்ஸ், 2 எனன்சியோமர்ஸ் ஃபார்ம் ஆஃப் லாக்டிக் அமிலம், 2 ஒளி சுழற்று மாற்றியங்கள். அடுத்தது 2 பியூட்டனால் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டோம் 2 பியூட்டனால். இதில் 4 கார்பன் இருக்குது. ஸோ 4 கார்பனையும் இப்படி எழுதுகிறேன். இது ஒரு கார்பன் CH3, இந்த மாதிரி எழுதுகிறேன். CH3 CH CH2 CH3 OHன்னு இருக்குது. இது கைரல் கார்பன். இந்த 4 கார்பனில் இந்த கைரல் கார்பனை மட்டும் ஒரு புள்ளியில் வச்சுருக்கோம். இந்த கார்பன் ஒரு மெத்தில் கூட இணைஞ்சிருக்கு, அடுத்து ஒரு CH2 CH3 கூட இணைஞ்சிருக்கு, அடுத்து ஒரு OH கூட இணைஞ்சிருக்கு, அடுத்து ஒரு H கூட இணைஞ்சிருக்கு. இது அதனுடைய அமைப்பு. ஃபிஷர் அமைப்பில் எழுதியிருக்கோம் 2 பியூட்டனால். ஏற்கனவே வந்து வெட்ஜ் ப்ரொஜெக்ஷனில் எழுதி காமிச்சோம். இதனோட ஆடிபிம்பம் எடுக்கிறோம். ஆடிபிம்பம் எடுத்தால் CH3 OH H CH2 CH3ன்னு இருக்கும். ஸோ இது வந்து ப்ளஸ் அல்லது பியூட்டனால், ப்ளஸ் 2 பியூட்டனால். இது வந்து மைனஸ் 2 பியூட்டனால் சொல்லலாம். அல்லது டி டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, எல்னா லீவோ ரொட்டேட்டரி. ஸோ D2 பியூட்டனால் சொல்லலாம். இது L2 பியூட்டனால். அதாவது
ஒரு சேர்மம் வந்து வலம் சுழற்றியா இடம் சுழற்றியான்னு அதோட அமைப்பு வச்சு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராப்பர்ட்டி. பொலாரிமீட்டரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஸோ இது வந்து 2p2 பார்த்துருக்கோம். இவைகள் ரெண்டையுமே நம்ம எனன்ஷியோமர்ஸ்னு சொல்லணும். எனன்ஷியோமர்ஸ்னால் அனைத்து பண்புகளையுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏற்பு பண்பு மற்றும் வேதி வினைகளில் ஒரே மாதிரி வினை புரியும். ஆனால் ஒளி சுழற்றும் கோணங்கள் ஒரே மாதிரி இருக்கும். திசை மற்றும் மாறுபடும். இது வலது பக்கம் சுழற்றும், இது வந்து இடது பக்கம் சுழற்றும். அதான் நம்ம எனன்ஷியோமர்ஸ்னு சொல்கிறோம். எனன்ஷியோமர்ஸ்னுடைய ரியாக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா டிஃபர் ஆகும் டுவார் ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். வேறு ஒரு காரணி வந்து ஒளி சுழற்றும் தன்மை இருந்ததுன்னா அதனுடன் வினைபுரியக்கூடிய அந்த வேகம் தன்மை வந்து மாறுபடும். எனன்ஷியோமருக்கு மாறுபடும். அடுத்து ஒரு உதாரணம் 2,3 டைக்ளோரோ பியூட்டேன் பார்க்குறோம். ஸோ இதில் CH3 CHCl CHCl CH3 இருக்குது. இதில் எத்தனை கைரல் கார்பன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது கைரல் கார்பன் இல்லை, இதுவும் கைரல் கார்பன் இல்லை, இது கைரல் கார்பன், இது கைரல் கார்பன். 4 தொகுதிகள் வெவ்வேறாக இருக்குது. ஸோ இதனுடைய ஒளி சுழற்சி மாற்றங்களை எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிறேன். இந்த கார்பனுக்கு ஒரு புள்ளி, இந்த கார்பனுக்கு ஒரு புள்ளி, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பிணைப்பு இருக்குது போட்டிருக்கோம். இந்த கார்பன் ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கிறேன். அது ரெண்டாவது கார்பன். இது இந்த ரெண்டாவது கார்பன் ஒரு மெத்தில் கூட இணைஞ்சிருக்கு, அது மெத்தில் போட்டுக்கிறோம். அடுத்து ஒரு Cl கூட இணைஞ்சிருக்கு, அடுத்து ஒரு H கூட இணைஞ்சிருக்கு. இந்த ரெண்டாவது கார்பன் மறுபடியும் ஒரு கார்பன் கூட இணைஞ்சிருக்கு, கைரல் கார்பன் கூட. இந்த கார்பன் ஒரு CH3 கூட இணைஞ்சிருக்கு, அடுத்து ஒரு H கூட இணைஞ்சிருக்கு, அடுத்து ஒரு Cl கூட இணைஞ்சிருக்கு. இது ஒரு அமைப்பு, இதனுடைய ஒரு அமைப்பு. இதுக்கு ஆடிபிம்பம் எடுக்கிறோம். இது ஒரு முப்பரிமாண அமைப்பு. ஆடிபிம்பம் எடுத்தால் இது போல் கிடைக்கும். அது CH3, இங்கே ஒரு Cl, H, இங்கே H இருக்கிறதுனால H, Cl, CH3ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டும் விட்டுரு பாருங்கள். Cl H ரைட்டில் இருக்குது, இந்த பக்கம் வந்து லெஃப்டில் வந்துடுது. ஸோ இது வந்து டி ஃபார்ம் சொன்னால் இது வந்து எல் ஃபார்ம். அது டி மாற்றியம் சொன்னால் இது வந்து எல் மாற்றியம். அடுத்து ஒரு அமைப்பு எழுதுகிறேன். CH3 H H Cl Cl CH3. இந்த அமைப்பு இது கைரல் கார்பன், இது கைரல் கார்பன். இருந்தாலும் இது ஒளி சுற்றும் தன்மை அற்றது. ஏன்னா இங்கே வந்து இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இங்கே இருக்கும். இதுக்கு ஆடிபிம்பம் எடுத்து பார்க்குறோம். ஆடிபிம்பம் எடுத்தால் இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, H H CH3 CH3. இது ஒன்று மேற்பொருந்தும் தன்மை. இதை எடுத்து அப்படியே வச்சா மேற் பொருந்தாது. 180 டிகிரி சுத்தத்துக்கு அப்புறம் அதேமாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். மெத்தில் மேலே போய்ட்டு இந்த மெத்தில் கீழே வரும். அப்போது இந்த Cl வந்து ரைட்டில் வந்துடுது. அப்போ மேற்பொருந்தும். ஸோ இது ரெண்டும் மேற்பொருந்தும் தன்மை இருக்குது. இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி இங்கே இருக்குது. பிளேன் ஆஃப் சிமெட்ரினா சீர்மை தளம் இருக்கும். ஸோ இந்த சீர்மை தளம் இருக்கிறதுனால இது வந்து என்னென்னா ஒளி சுற்றும் தன்மை ஆற்றது. இது பேர் வந்து மீசோ சேர்மம். இது டின்னு சொல்லக்கூடாது, எல்னு சொல்லக்கூடாது. இவை ரெண்டுமே ஒன்று ஐடென்டிக்கல், சமமான அமைப்பு. இதை சொல்கிறோம், விளக்கி சொல்கிறோம். இது ஏ, இது பி, இது சி, இதுக்கு மிரரி அமைப்பு தான் டி. இப்போ எப்படி விளக்கலாம்னா ஏ மற்றும் பி ஆடிபிம்பத்துடன் தொடர்புடையது. ஸோ இது எனன்ஷியோமர்கள். ஏ மற்றும் பி வந்து எனன்ஷியோமர்கள். ஆனால் ஏ மற்றும் சி வந்து ஆடிபிம்ப தொடர்பு இல்லை. இதுக்கு ஆடிபிம்பம் எடுத்தால் சி கிடைக்காது. ஸோ இவைகள் ரெண்டும் டைஸ்டியோமர்கள்.
அதுமாரி பிக்கு ஆடிபிம்பம் எடுத்தால் ஏ தான் கிடைக்கும், பிக்கு ஆடிபிம்பம் எடுத்தால் சி கிடைக்காது. ஸோ பி அண்டு சி வந்து டைஸ்டியோமர்கள். அடுத்ததாக இதை பார்க்குறோம். சி அண்டு டி இதுக்கு மிரர் இமேஜ் தான் இது கிடைக்குது, அதனால் இது ரெண்டும் என்ஷியோமர்னு சொல்ல முடியும். ஏன்னா இது ஆர்டிகல் இன்ஆக்டிவ், ஒளியை சோற்றாது. ஸோ எதன் காரணமாகனா அங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, ஒளியை சோற்றாது. ஸோ இது வந்து ஒரு மீசோ சேர்மம். இப்போது இது ரெண்டும் சி அண்ட் டி ஆர் ஐடென்டிக்கல், ஒன்று ஒத்த அமைப்பு. டியூமர்ஸ்னால் ஆடிபிம்ப தொடர்பு இருக்கணும், டைஸ்டியோமர்ஸ்னால் ஆடிபிம்ப தொடர்பு இருக்காது. இதனோட ஏற்பு பண்பு வேறு மாதிரி இருக்கும், இதனோட ஏற்பு பண்பு வேறு மாதிரி இருக்கும், இதனோட வேதியியல் பண்பு வேறு மாதிரி இருக்கும், இதனோட வேதியியல் பண்பும் வேறு மாதிரி இருக்கும். அப்போ டைஸ்டியோமர்கள்னால் அவைகள் ஒளி சுழற்சி மாற்றியங்கள் தான், ஆனால் அவனோட ஏற்பு மற்றும் வேதி பண்புகள் முற்றிலுமாக மாறுபட்டிருக்கும். அது வேறு சேர்மம், இது ஒரு வேறு சேர்மம் டைஸ்டியோமர்கள்னால். இப்போ என்ன பார்க்குறோன்னா இந்த மீசோ சேர்மத்துக்கான அமைப்பு பார்க்குறோம். இது வந்து 2,3 டைக்ளோரோ பியூட்டன். இது ஒரு கார்பன் 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. இது மெத்தில் குரூப்புன்னு கன்சிடர் பண்ணுறோம். இது மெத்தில் குரூப்பு. இது வந்து ரெட்டாக இருக்கிறது குளோரின், இது குளோரின், இது ஹைட்ரஜன். இங்கே பார்க்குறோம் இது மெத்தில் மேல் நோக்கி இருக்குது, இந்த மெத்தில் கீழ் நோக்கி இருக்குது. இந்த ஹைட்ரஜன் இது இந்த அமைப்பு, இது ஹைட்ரஜன், இது குளோரின். எப்படி இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னா இந்த இடத்துல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாலிகுலை இங்கே ஒரு பிளேன் வைக்கும் போது இது ரிஃப்ளெக்ட் பண்ணும், அப்படியே பார்த்தா தெரியும். இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ இந்த மூலக்கூறுக்குள்ளே சீர்மை தளம் இருக்குது, இது ஒரு தளம், சீர்மை தளம். இது ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரெட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும், எல்லோவை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதனால் இது ஒளி சுற்றும் தன்மை அற்றது. இது மீசோ சேர்மம் சொல்கிறோம். ஸோ இந்த செக்ஷனில் நாம் என்ன பார்த்துருக்கோன்னு பார்க்கும்போது முப்பரிமாண மாற்றியங்கள் பார்த்துருக்கோம். முப்பரிமாண மாற்றத்தை வந்து நம்ம பிரிக்கிறோம். வச அமைப்பு மாற்றின்னு பிரிக்கிறோம், புறவெளி மாற்றின்னு பிரிக்கிறோம். வச அமைப்பு மாற்றிகளுக்கு உதாரணம் பார்த்துட்டோம், அல்கேன்களை வச்சு பார்த்தோம். புறவெளி மாற்றியத்தை ரெண்டாக பிரிக்கிறோம், வடிவ மாற்றியங்கள், ஒளி சுழற்சி மாற்றியங்கள். வடிவ மாற்றியங்களை விளக்கி சொல்லியிருக்கேன், ஒளி சுழற்சி மாற்றியங்களும் விளக்கி சொல்லியிருக்கோம். இதோட இந்த பார்ட் 2 வீடியோ முடியுது. பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.